பிதாவே, ಪ್ರೀತಿಯು ವಾತ್ಸಲ್ಯಗಳಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ನಮ್ಮ ಪರಲೋಕ ರಾಜ இந்த ತಂದೆ, நேரத்தை நீர் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் மாற்றி கொண்டு வருகிறீர். ಕರ್ತನೆ ಈ ಸಮಯವನ್ನ ನೀವು ನಮಗೆ ಮನಸ್ಸು ಸಂತೋಷವಾಗಿ ನೀವು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ. எங்கள் மன மகிழ்ச்சிக்கு காரணம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀವೇ ನಮ್ಮ இந்த ಸಂಗಡವಾಗಿದ್ದೀರಿ. கூட்டத்தில் நீர் எங்கள் நடுவில் உலாவிக் ಈ கொண்டிருக்கிறீர். ಕೂಟದಲ್ಲಿ ನೀನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದೀಯ. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறீர். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲವನ್ನು ನೀನು ಗಮನಿಸುತ್ತಾ எங்களை ಇದ್ದೀಯ. தொடர்ந்து ஆசீர்வதியும். ನಮ್ಮನ್ನು ಮುಂದೆಯೂ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವರ್ಗೀಯ ತಂದೆಯೇ, ஆமென். இந்த வருஷம் முதல் தேதி அன்று நேரலை ஒலிபரப்பு நடத்தப்பட்டது. ಈ ವರ್ಷದ ಮೊದಲನೇ ತಾರೀಖಿನಂದು ನೇರ ಪ್ರಸಾರವಾಗಿ ಅದು ಪ್ರಸಾರ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. உங்கள் அநேகம் பேர் அதை உங்களுடைய தொலைக்காட்சிகள் வழியாக பார்த்திருப்பீர்கள். ನೀವು ಅನೇಕರು ಅದನ್ನು ದೂರದರ್ಶನದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೀವು ಗಮನಿಸಿರಬಹುದು. அந்த கூட்டங்கள் முடித்து நான் அடுத்த நாள் காலையிலே புறப்பட்டு பெங்களூர் பட்டணத்திற்கு வந்து விட்டேன். ಆ ಕೂಟಗಳನ್ನ ಮುಗಿಸಿಕೊಂಡು ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ನಾನು ಬಸ್ ಜೊತೆ ನಾನು ವಾಹನವನ್ನು ಹಿಡಿದು ಬೆಂಗಳೂರಿಗೆ நான் ಬಂದೆ. நேற்று தினம் இரவு நான் இங்கு வந்து சேர்ந்தேன். ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದು ನಾನು ಸೇರಿದನು. இந்த நாள் காலையிலிருந்து இந்த பட்டணத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் ஏவப்பட்டேன். ಇವತ್ತಿನ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಈ ಪಟ್ಟಣಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟೆನು. நான் என் அறையை அடைத்துக்கொண்டு காலையிலிருந்து உபவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ನನ್ನ ಕೋಣೆಯ ಕದವನ್ನು ನಾನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಬೆಳಗಿನಿಂದಲೇ ಉಪವಾಸದಿಂದ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. கூட்டம் முடிச்சுதான் போய் சாப்பிடணும். ನಾನು ಕೂಟ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನಂತರನೇ ಊಟ ಮಾಡಬೇಕು. நான் ஜெபித்து இந்த பட்டணத்திற்காக நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಈ ಪಟ್ಟಣಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಏನು ಹೇಳಬೇಕೆಂದು ನಾನು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕಾದಿದ್ದೆನು. நான் இந்த பட்டணத்தை அதிகமாக நேசிப்பது உங்களுக்கு தெரியும். ನಾನು ಈ ಪಟ್ಟಣವನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವುದು ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. இந்த பட்டணம் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ಈ ಪಟ್ಟಣವು ಯಾವಾಗಲೂ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಗಿರಬೇಕೆಂದು ನಾನು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. சில வருஷங்களுக்கு முன்பு கர்த்தராகிய தேவன் பெங்களூர் பட்டணத்தை குறித்து ஒரு காரியம் பேசினார். ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஒரே நாளில் அநேக இடங்களில் பல இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என்று. ನಾನು ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಸ್ಫೋಟ ಸಂಭವಿಸುತ್ತೆ ಎಂದು. அதை நாங்கள் 4 மாடியிலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் பேசினார். ನಾವು ಆ ವಿಷಯದ ಕುರಿತಾಗಿ ನಾಲ್ಮಾವಡಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಪ್ರಕಟಿಸಿದರು. அங்கு வந்திருந்த அநேகர் உங்களுடைய பெங்களூர் பட்டணத்திற்காக அந்த நாட்களில் ஜெபித்தோம். ಅವತ್ತು ಆ ಕೂಟಕ್ಕೆ ಬಂದವರು ಅಲ್ಲಿ ಅನೇಕರು ಅವರು ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. பின்பு சில மாதங்கள் கழித்து ஒரே நேரத்தில் 8 இடத்திலே வெடிகுண்டுகள் வெடித்தது. ಅಲ್ಲಿ ಅದೇ ನಂತರವಾಗಿ ಕೆಲವೊಂದು ದಿವಸಗಳ ನಂತರವಾಗಿ ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ 8 ಕಡೆ ಸ್ಫೋಟ. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்த ஜெபத்தின் விளைவாக உயிர் சேதம் இல்லாமல் போயிற்று. ಆದ್ರೆ ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಮಾಡಿದಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಫಲವಾಗಿ ಯಾವ ಪ್ರಾಣ ಹಾನಿ ಆಗಲಿಲ್ಲ. நம்முடைய ஜெபத்தினுடைய பலன் அதுதான். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಫಲ ಅದೇ நாம் ಆಗಿರುತ್ತದೆ. சில நேரம் சுனாமி வருகிறது என்று ஜெபிக்கிறோம். ನಾವು ಅನೇಕ ಸರಿ ಸುನಾಮಿ ಬರುತ್ತದೆ ಅಂತ ஒரு ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. சில நேரத்தில் பூகம்பங்கள் வருகிறது என்று ஜெபிக்கிறோம். ನಾವು ಅನೇಕ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಭೂಕಂಪ ಸಂಭವಿಸುತ್ತೆ ಅಂತ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒருவேளை பூகம்பம் வராமலே ஆக்கிவிடலாம். ಒಂದು ಪಕ್ಷ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ದೇವರು ಭೂಕಂಪ ಬರದಂತೆನೇ ದೇವರು ಮಾಡಬಹುದು. ஒருவேளை சுனாமி வராமலே கர்த்தர் நிறுத்தி ಒಂದು விடலாம். ಪಕ್ಷ ಸುನಾಮಿ ಬರದಂತೆನೇ ದೇವರು ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡಬಹುದು. ஆனா ஒரு சில நேரத்துல பூகம்பம் வந்தே தீரலாம். ಒಂದು ಪಕ್ಷ ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಭೂಕಂಪ ஆனா ಬರಲೇಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. உயிர் சேதம் என்பது இருக்காது. ಆದ್ರೆ ಪ್ರಾಣ ಹಾನಿ ಎನ್ನುವುದು ಇರೋದಿಲ್ಲ. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுவார். ಕರ್ತನು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அதற்காகத்தான் அந்த ஜெபம் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಬಹಳ ಅವಶ್ಯಕತೆ ಆದದ್ದು ಎಂದು ದೇವರು ಎದುರು ஒரு ನೋಡುತ್ತಾನೆ. மனிதன் மற்றொரு மனிதனுக்காக பரிந்து பேச வேண்டும். ಒಂದು ಮನುಷ್ಯನು ಮತ್ತೊಂದು ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಆತನ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அவன் பரிந்து பேசுகிற காரியங்களை தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. ಅವನ ಒಡಕಿನಲ್ಲಿ ನಿಂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದೇ ಪರಲೋಕವೂ ಎದುರು ನೋಡುತ್ತದೆ. அதை வைத்து தான் கர்த்தர் ஒரு முடிவு செய்ய போகிறார். ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಕರ್ತನ ಒಂದು ಅಂತ್ಯವೆನ್ನದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆகவே தான் கர்த்தர் இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்கள் என்று நமக்கு ஜெப கட்டளைகளை கொடுத்தார். ಆದ್ದರಿಂದ ಇಂಥ ವಿಷಯಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎನ್ನುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯ ವಿಷಯಗಳನ್ನು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. நான் இந்த நாள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது மத்தியான நேரம் 1 மணிக்கு நான் ஒரு தரிசனம் கண்டேன். ನಾನು ಇಂಥ ವಿಷಯಗಳಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ ಮಧ್ಯಾಹ್ನ 1 ಗಂಟೆಗೆ ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಕಂಡೆ. அறையை சுற்றிலும் யாருமே இல்ல, நிசப்தமா இருந்தது. ನನ್ನ ಕೋಣೆಯ ಸುತ್ತಲೂ ಯಾರು ಇರಲಿಲ್ಲ, ನಿಶಬ್ದವಾಗಿತ್ತು. நான் எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு என்னுடைய அறையை தொந்தரவு பண்ணக்கூடாது என்கிற அந்த போர்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டேன். ನಾನು ಎಲ್ಲರನ್ನು ಹೊರಗಡೆ ಕಳಿಸಿ ನನ್ನನ್ನು ತೊಂದರೆ ಮಾಡಬಾರದು ಅಂತ ಒಂದು ಬೋರ್ಡ್ ಅನ್ನು ಹಾಕಿ ನಾನು ಕೋಣೆಯನ್ನು ಮುಚ್ಚಿದೆ. மத்தியானம் 1 மணிக்கு ஒரு பிரத்யட்சமாய் ஒரு தரிசனம் கண்டேன். ನಾನು ಮಧ್ಯಾಹ್ನ 1 ಗಂಟೆಗೆ ಒಂದು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದಂತ ಒಂದು அது ದರ್ಶನ. ஒரு கனவுலயோ தூக்கத்திலேயோ கண்ண மூடி ஒரு தரிசனமாகவோ அல்ல. ಅದು ಕಣ್ಣಿನ ನಿದ್ದೆಯಲ್ಲೂ ಕನಸಿನಲ್ಲೋ ಬಂದಂತ ಒಂದು ದರ್ಶನ ಅಲ್ಲ. நான் கண் திறந்திருக்கும் பொழுதே இந்த காட்சியை கண்டேன். ನಾನು ಕಣ್ಣು ತೆರೆಯಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಕಂಡೆ. ஒரு குதிரையை பார்த்தேன். நான் ಒಂದು ಕುದುರೆಯನ್ನು ನೋಡಿದೆ. அது சிவப்பு நிறமான குதிரையாக இருந்தது. ಅದು ಕೆಂಪು ವರ್ಣದ ಕುದುರೆ ಆಗಿತ್ತು. அதில் மேலே காணப்படுகிற அதனுடைய முடி முழுவதும் பொன்னிறம் மாதிரியும் சிவப்பும் கலந்திருந்தது. ಅದು ಅದರ ಕುದುರೆಯ ಮೇಲೆ
ಮೇಲಿದ್ದಂತ ಎಲ್ಲ ಕೂದಲುಗಳು ಅದು ಚಿನ್ನದಿಂದಲೂ ಅದು ಕೆಂಪು ವರ್ಣದಿಂದಲೂ அது ತುಂಬಲ್ಪಟ್ಟಿತ್ತು. மிகவும் பலமான குதிரையாக இருந்தது. ಅದು ಬಹಳ ಶಕ್ತಿಯುತವಾದಂತ ಕುದುರೆಯಾಗಿತ್ತು. அதனுடைய கால்கள் மிக பலம் வாய்ந்ததாக இருந்தது. ಅದರ ಕಾಲುಗಳು ಬಹಳ ಬಲವಾಗಿತ್ತು. அதை யாரும் கட்டவும் இல்லை, அதனுடைய வாய்க்கு அந்த அந்த கயிறுகள் போடவும் இல்லை. ಅದರ ಬಾಯಿಗೆ ಯಾರು ಕಟ್ಟಲು ಇಲ್ಲ, ಯಾರು ಅದನ್ನು ಬೆಂದಿಸಿ ಇಟ್ಟಿರಲಿಲ್ಲ. 4 கால்களிலும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. ಅದರ 4 ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಉದಯಿಸುತ್ತಾ ಇತ್ತು. அது தன்னுடைய முன்னங்காலால் தரை உதைக்கிறது. ಅದು ತನ್ನ ಮುಂಗಾಲುಗಳನ್ನ ನೆಲದ ಮೇಲೆ ಹೊಡೆಯಿತು. வெகு வேகமாக பெருமூச்சு விடுவது போல மூச்சு விடுகிறது. ಅದು ಬಹಳವಾಗಿ ಶ್ವಾಸವನ್ನು ಬಿಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಡುತ್ತಾ ಇದೆ. அதனுடைய நாசிலிருந்து புறப்படும் அந்த சுவாசத்துல புகையும் நெருப்பும் இருக்கிறது. ಅದು ತನ್ನ ಮೂಗಿನಿಂದ ಬಿಡುವಂತ ಉಸಿರಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಗಾಳಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹೊಗೆಯನ್ನ ಬೆಂಕಿಯನ್ನ ಬಿಡುತ್ತಾ ಇದೆ. அது தன்னுடைய கழுத்தை வளைத்து மேலே உயர்த்தி ஒரு சத்தமும் கொடுக்கிறது. ಅದು ತನ್ನ ಕುತ್ತಿಗೆಗಳನ್ನ ಕತ್ತನ್ನು ಅಲ್ಲಾಡಿಸಿ ಮೇಲೆ ಏರಿ ಒಂದು ಶಬ್ದವನ್ನು ಸಹ ಮಾಡಿತು. நான் அதை நன்கு உற்று பார்த்தேன். ನಾನು ಇದನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿದೆನು. அது எனக்கு சமீபத்தில் நின்று கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. ಅದು ನನ್ನ ಹತ್ತಿರವಾಗಿ ನಿಂತಿರುವುದಾಗಿ ನಾನು ಕಂಡೆನು. நான் நன்கு கவனித்து பார்த்த பொழுது ஒரு காட்சியை கண்டேன். ನಾನು ಅದನ್ನು ಬಹಳವಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ನಾನು பின்னால் இருக்கிற 2 கால்களையும் ஒரு கயிற்றினால் யாரோ கட்டி ಅದರ வைத்திருக்கிறார்கள். ಹಿಂದ್ಗಡೆ ಇರುವಂತ 2 ಕಾಲುಗಳನ್ನು ಯಾರೋ ಹಗ್ಗದಿಂದ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்பொழுது ஒரு சப்தம் எனக்கு கேட்டது. ಆಗ ಒಂದು ಶಬ್ದ ನಾನು ಕೇಳಿದೆನು. இந்த குதிரையை கட்டவிழ்த்து விட வேண்டிய காலம் வந்திருக்கிறது. ಈ ಕುದುರೆಯನ್ನ ಬೆಂದನದಿಂದ ಬಿಚ್ಚಲ್ಪಡಬೇಕಾದಂತ ಒಂದು ಕಾಲ இது இந்த ಸಮೀಪವಾಯಿತು. பட்டணம் முழுவதும் இந்த மாகாணம் முழுவதும் சுற்றி வர வேண்டும். ಇದು ಈ ಪಟ್ಟಣ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಸುತ್ತಿ ಬರಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. இதை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்ல கேட்டேன். ಇದನ್ನು ಬಿಚ್ಚಿ ಬಿಡಬೇಕು ಎನ್ನುವಂತ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದೆನು. அவ்வளவுதான் அந்த தரிசனம் முடிந்து விட்டது. ಅಷ್ಟೇ ಆ ದರ್ಶನ ಮುಗಿದೋಯ್ತು. நான் இதை குறித்து யோசித்து பார்த்தேன். ನಾನು ಇದರ ಕುರಿತಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ஒரு ನೋಡಿದೆ. சிவப்பு நிற குதிரை, ಒಂದು ಕೆಂಪು ವರ್ಣದ ಕುದುರೆ, அது பயங்கரம் கிடிதுமாய் இருக்கிறது. ಅದು ಬಹಳವಾಗಿ ಘೋರವಾಗಿ ಗಟ್ಟಿಯಾಗಿತ್ತು. அது இந்த பட்டணத்தின் மேல் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ಅದು ಈ ಪಟ್ಟಣದ ಮೇಲೆ ಅದರ ಬೆಂದನವನ್ನ ಬಿಚ್ಚಿ ಬಿಡುತ್ತಾ ಇದೆ. அது பெங்களூர் பட்டணத்தை சுற்றி ಅದು வரப்போகிறது. ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಪಟ್ಟಣವನ್ನು ಸುತ್ತಿ ಬರಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. கர்நாடகா மாநிலத்தை சுற்றி ಅದು வரப்போகிறது. ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯವನ್ನು ಸುತ್ತಿ ಬರಲಿಕ್ಕೆ இது ஒரு ಹೋಗುತ್ತದೆ. ஆவிக்குரிய ஏதோ ஒரு பயங்கரத்தை குறிக்கிறது. ಇದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಯಾವುದೇ ವಿಧವಾದಂತ ಭಯಂಕರದ ಕುರಿತಾಗಿ ಚಿತ್ರೀಕರಿಸುತ್ತದೆ. நான் இதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய மனதிலே வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு சிவப்பு நிறமான குதிரையை குறித்த எண்ணம் ஓடிற்று. ನಾನು ಈ ಆಲೋಚನೆಯನ್ನು ಇಂಥ ದರ್ಶನವನ್ನು ನಾನು ಕಂಡಾಗ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಕೆಂಪು ವರ್ಣದ ರೀತಿ ಉಳ್ಳಂತ ಕುದುರೆಯ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಡೋದನ್ನು ನಾನು ಕಂಡೆನು. அவர் 2வது முத்திரை உடைத்த பொழுது ஒரு சிவப்பு நிற குதிரையை கண்டார். ಅವರು 2ನೇ ಮುದ್ರೆಯನ್ನು ಮುಡಿದಾಗ ಆತನು ಕೆಂಪು ವರ್ಣದ ರೀತಿ ಉಳ್ಳಂತ ಕುದುರೆಯನ್ನು ಆತನು ಕಂಡನು. அவர் 2ஆம் முத்திரை உடைத்த பொழுது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். ಅಲ್ಲಿ 2ನೇ ಮುದ್ರೆ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಾಗ 2ನೇ ಜೀವಿ ಅದು ಕೂಗಿ ಹೇಳಿತು, ನೀನು ಬಂದು ನೋಡು ಎಂದು. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. ಆಗ ಕೆಂಪು ವರ್ಣದ ರೀತಿಯುಳ್ಳಂತ ಬೇರೊಂದು ಕುದುರೆ ಹೊರಟು ಬಂದಿತ್ತು. அதில் மேல் ஏறி இருந்தவருக்கு அங்கு ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ಅದರ ಮೇಲೆ ಕೂತಿದ್ದವನಿಗೆ ಭೂಮಿಯಿಂದ ಸಮಾಧಾನವನ್ನು ತೆಗೆದು ಬಿಡುವುದಕ್ಕೂ ಮನುಷ್ಯರು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೂ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಅಧಿಕಾರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. அன்றியும் அதை தவிர ஒரு பெரிய பட்டயமும் அவன் கைகளில் கொடுக்கப்பட்டது. ಅನಂತರವಾಗಿ ಅವನಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕತ್ತಿಯೂ ಸಹ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. இந்த சிவப்பு நிற குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் சமாதானத்தை எடுத்து போடுகிறவன். ಈ ಕೆಂಪು ವರ್ಣದ ರೀತಿಯ ಕುದುರೆಯ ಮೇಲೆ ಕೂತುಕೊಂಡವನು ಅವನ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. நான் அந்த குதிரையினுடைய கால்களில் நெருப்பு வேற பார்த்தேன். ನಾನು ಆ ಕುದುರೆ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಬರುವುದನ್ನ ನಾನು ಗಮನಿಸಿದೆನು. அது வெகு தீவிரமாக நம்முடைய பட்டணங்கள் மேலும் நம்முடைய மாநிலத்தின் மேலும் கடந்து வர போகிறது. ಅದು ಬಹಳ ಘೋರವಾಗಿ ನಮ್ಮ ಪಟ್ಟಣದ ಮೇಲೂ ನಮ್ಮ ರಾಜ್ಯದ ಮೇಲೂ ಅದು ಬರಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. அப்படியானால் கர்நாடகா மாநிலத்திலே சமாதான குலைவுக்கு ஏதுவான ஏதோ ஒரு காரியங்கள் நடக்க போகிறது. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನಕ್ಕೆ ತೊಂದರೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಏನೋ ವಿಧವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அதோட நாசியிலிருந்து சுவாசத்திலே கந்தகமும் புகையும் காணப்படுகிறது. ಅದರ ಮೂಗಿನ ಶ್ವಾಸ ಉಸಿರಿನಲ್ಲಿ ಹೊಗೆಯು ಮತ್ತು ಬೆಂಕಿಯು ಸಹ ಹೊರಟು ಬರುತ್ತಾ ಇತ್ತು. கால்களிலே தீ இருக்கிறது. ಅದರ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಇದ್ದವು. கர்த்தருடைய வசனமோ சிவப்பு நிற குதிரை என்பது சமாதானம் அற்றுப்போக பண்ணுகிற ஒரு கிரியை என்பதாக காண்பிக்கிறது. ಕರ್ತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೆಂಪು ಕುದುರೆ ಅದು ಚಿತ್ರೀಕರಿಸುವುದು ಸಮಾಧಾನವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾಶ ಮಾಡಿಬಿಡುವಂತದ್ದು ಎನ್ನುವುದು வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ಸತ್ಯವೇದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಸಾಮ್ಯ ರೂಪವಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அவைகளை நாம் நேரடியாய் பொருள் கொள்ள முடியாது. ಅದನ್ನು ನಾವು ನೇರವಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ಎದುರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அது குதிரை என்றால் குதிரை அல்ல. ಅದು ಕುದುರೆ ಅಂದ್ರೆ ಕುದುರೆ ಆಗಿರೋದಿಲ್ಲ. குதிரை போன்ற குணமுடைய ஒரு பிரச்சனை. ಕುದುರೆಯ ರೀತಿಯಲ್ಲೇ ಗುಣ ಉಳ್ಳಂತ ಒಂದು
ಒಂದು ತೊಂದರೆ. ஒரு குதிரையை பாருங்கள், அது பலம் நிறைந்ததா இருக்கும். ಒಂದು ಕುದುರೆಯನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಅದು ಶಕ್ತಿ ಉಳ್ಳದ್ದು. அது எத்தனை மைல் தூரம் ஓடினாலும் களைப்படையாமல் ஓடும். ಅದು ಎಷ್ಟೇ ಮೈಲಿಗಳ ಗಟ್ಟಲೆ ಅದು ಓಡುವುದಾದ್ರೂ ಅದು ಶಕ್ತಿ ಕುಂದದಂತೆ ಅದು ಓಡುತ್ತದೆ. அந்த குதிரை ஒன்றுக்கும் பின்னிட்டு திரும்புகிறதில்லை என்று சொல்லுவார்கள். ಅದು ಕುದುರೆ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ಹಿಂತಿರುಗಿ ಅದು ಹೋಗೋದಿಲ್ಲ, ಅದು ನೋಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு காலத்தில் யுத்த களங்களிலே குதிரைகளை பயன்படுத்தினார்கள். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಯುದ್ಧದ ರಣರಂಗದಲ್ಲಿ ಕುದುರೆಗಳನ್ನು ಅವರು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. ஏனென்றால் குதிரை எங்கே ஆபத்து இருக்கோ அதை நோக்கித்தான் ஓடும். ಕಾರಣ ಕುದುರೆಗೆ ಎಲ್ಲಿ ಅಪಾಯ ಇದೆಯೋ ಅದನ್ನೇ ನೋಡಿ ಅಲ್ಲೇ ನುಗ್ಗಿ அது ಹೋಗುತ್ತದೆ. ஆபத்தை பார்த்து பயந்து பின்னால ஓடாது. ಅದು ಆಪತ್ತನ್ನು ನೋಡಿ ಅಪಾಯವನ್ನು ನೋಡಿ ಅದು ಹಿಂತಿರುಗಿ ஒரு ಹೋಗೋದಿಲ್ಲ. இடத்துல சண்டை நடக்குன்னு சொன்னா சண்டையை பார்த்தா ஓடும். ಅದು ಜಗಳ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜಗಳವನ್ನ ನೋಡಿ ಹೋಗುತ್ತದೆ. ஆகவேதான் குதிரையை பயன்படுத்துகிறார். ಅದರಿಂದ ಕುದುರೆಯನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. குதிரை வேகம் நிறைந்தது. ಕುದುರೆ ಅದು ವೇಗದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದು. ಆ குதிரையை சக்திக்கு ஒப்பிடுகிறார்கள். ಅದು ಕುದುರೆಯನ್ನ ಶಕ್ತಿಗೆ ಅದು ಸಮಾನವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இன்றைக்கும் பாருங்கள், நாம் பயன்படுத்துகிற பல பொருட்களிலே 4 குதிரை சக்தி, 5 ಕುದುರೆ ಶಕ್ತಿ தான் என்றுதான் சொல்லுகிறார். ಇವತ್ತು ನಾವು ಉಪಯೋಗಿಸುವಂತ ಅನೇಕ ವಾಹನಗಳಿಗೆ ನಾವು 4 ಹಲಲೆ ಶಕ್ತಿಯ 4 ಕುದುರೆಯ ಶಕ್ತಿ, 3 ಶಕ್ತಿಯ ಕುದುರೆಯ ಶಕ್ತಿ ಎಂದು ಅಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. அதை ஆங்கிலத்திலே குறிப்பிடும்போது ஹார்ஸ் பவர் என்று சொல்லுகிறார். ಅದು ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕಾದ್ರೆ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಹಾರ್ಸ್ ಪವರ್ ஏன் ಎಂದು. அதை விட பலமானது யானை. ಕಾರಣ ಅದಕ್ಕಿಂತ ಬಲವಾದದ್ದು ಆನೆ. அவர்கள் அதை குறிப்பிட்டு சொல்லும்போது எலிஃபண்ட் பவர் என்று சொன்னால் என்ன? ಅವರು ಅದನ್ನ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಆನೆಯ ಬಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು? அந்த குதிரையினுடைய சக்தியும் வீரியமும் வீராப்பும் பயங்கரமானது. ಈ ಕುದುರೆಗೆ ಅದರ ಶಕ್ತಿಯು ಅದರ ವೈರಾಗ್ಯವು ಅದು ವೀರತನ ಎನ್ನುವುದು ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸಕರವಾದದ್ದು. அப்படியானால் நம்முடைய மாநிலத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு பிரச்சனை பயங்கரமும் வேகமானதுமான ஒரு பிரச்சனை. ಹಾಗಾಗಿರುವುದಾದ್ರೆ ನಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನ, ನಮ್ಮ ಪಟ್ಟಣವನ್ನ, ನಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನ ಎದುರಿಸುತ್ತಾ ಇರುವಂತ ತೊಂದರೆಯು, ಅಪಾಯವು ಅದು ಬಹಳ ತೀವ್ರವಾದದ್ದು, ಅದು ಘೋರವಾದದ್ದು. அதனால நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சமாதானம் அற்றுப்போகிற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಸಮಾಧಾನ ಕುಂದಿ ಹೋಗತಕ್ಕಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯು ಒದಗಿ ಬರಬಹುದು. நெருப்பும் கந்தகமும் காட்டப்படுவதால் அது வேற ஏதோ பிரச்சனைகளையும் நமக்கு குறிப்பிடலாம். ಬೆಂಕಿಯು ಗಂಧಕವು ಹೊಗೆಯು ಸೂಚಿಸೋದು ಬೇರೆ ಒಂದು ತೊಂದರೆಯನ್ನ ಅದು ಸೂಚಿಸುತ್ತಾ ಇರಬಹುದು. நீங்கள் புத்தியும் ஞானமும் உள்ளவர்கள். ನೀವು ಬುದ್ಧಿ ಮತ್ತು ಜ್ಞಾನ ಉಳ್ಳವರು. நீங்கள் இதை வீட்டில் சிந்தித்து பார்த்து இதனுடைய பொருளை நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். ನೀವು ಇದರ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಇದರ ಅರ್ಥವೇನು ಎನ್ನುವುದನ್ನು ನೀವು ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆனால் ஏதோ ஒரு பேராபத்து நம்முடைய மாநிலத்தை சூழ்ந்திருக்கிறது. ಆದ್ರೆ ಏನೋ ಒಂದು ಹೆಸರಾದಂತ ಒಂದು ಅಪಘಾತವು, ಅಪಾಯವು ನಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನ ಎದುರಿಸುತ್ತಾ ಇದೆ. மாநிலத்தில் குடியிருக்கிற அநேகருடைய சமாதானம் அது குலைய போகிறது. ರಾಜ್ಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂತ ಅನೇಕರ ಸಮಾಧಾನ ಅದು ನಷ್ಟವಾಗಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. அது எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ಅದು ಏನೇ ಆಗಿರಬಹುದು. ஒரு போராட்டமாய், கலவரமாய், ஒரு பிரச்சனையாய், தீயாய், எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ಒಂದು ಹೋರಾಟವಾಗಿ, ಒಂದು ಕಲಹವಾಗಿ, ಒಂದು ತೊಂದರೆಯಾಗಿ, ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯಾಗಿ, ಒಂದು ಬೆಂಕಿಯಾಗಿ, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಾದರೂ ಆಗಿರಬಹುದು. அது இந்த வருஷத்திலே உங்களுடைய மாநிலத்தை சுற்றி வரும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்க போகிறார். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನು ಸುತ್ತಿ ಬರೋದಕ್ಕೆ ಕರ್ತನು ಅದಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ஒரு தண்டனை அல்லது ஒரு பயங்கரம் ஒரு இடத்தில் வர வேண்டுமானால், ಒಂದು ದಂಡನೆ, ಒಂದು ಭಯಂಕರವಾದಂತ ಕೃತ್ಯವು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರಬೇಕಾದರೆ அதற்கு காரணமான ஏதோ ஒன்று அந்த இடத்துல இருக்க வேண்டும். ಅದಕ್ಕೆ ಕಾರಣವಾದಂತ ಏನೋ ಒಂದು ಸಂಗತಿ ಅದರಲ್ಲಿ ಇರಬೇಕು. சமாதானத்தை குலைக்கும் கிரியைகள் நம்முடைய பகுதியிலே வர வேண்டுமானால், ನಾವು ಸಮಾಧಾನವನ್ನ ತೆಗೆದುಹಾಕಲ್ಪಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. அதற்கு ஏதுவான ஏதோ சில தவறுகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ಅದಕ್ಕೆ ಸಮವಾದಂತ ಯಾವುದೋ ವಿಧವಾದಂತ ತಪ್ಪುಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಗ್ರಂಥ ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ, தேவனுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த குதிரை சமாதானத்தை எடுத்து போடுகிற குதிரை. ಸತ್ಯವೇದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನಾವು ಓದಲ್ಪಡುವಂತ ಪ್ರಕಾರ ಈ ಕುದುರೆಯು ಅದು ಸಮಾಧಾನವನ್ನ ತೆಗೆದುಹಾಕುವಂತ ಕುದುರೆ. அதில் அந்த குதிரை ஏன் சிவப்பு நிறமாய் காட்டப்பட வேண்டும்? ಆ ಕುದುರೆಯನ್ನು ಏನಕ್ಕೆ ಕೆಂಪು ವರ್ಣದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಚಿತ್ರೀಕರಿಸಬೇಕು? சிவப்பு நிறம் என்பதற்கு பல அர்த்தங்களை கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ಕೆಂಪು ವರ್ಣ ಎನ್ನುವುದು ಅನೇಕ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸತ್ಯವೇದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಸೂಚಿಸಿ ಹೇಳುತ್ತದೆ. சிவப்பு நிறம் என்பது ನಿರ್ವಿಸಾರத்தை ಕಾட்டுகிறது. ಕೆಂಪು ವರ್ಣ ಎನ್ನುವುದು ನಿರ್ವೀರ್ಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅದು ತೋರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அதற்காக நான் சிவப்பு நிற ஆடை அணிந்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறேன் என்று ಅರ್ಥಮಲ್ಲ. ಅದರಿಂದ ಕೆಂಪು ವರ್ಣದ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸುವುದರ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇಲ್ಲ. வேதத்தில் சிவப்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு ನಿರ್ವಿಸಾரம் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. ಸತ್ಯವೇದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಕೆಂಪು ವರ್ಣ ಅಂತ ಹೇಳೋದು ಅವರು ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸದೇ ಇರುವಂತ ನಗ್ನರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆதியாகம புத்தகம் 25வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 29லிருந்து சில காரியங்களை வாசிக்கிறோம். ಸತ್ಯವೇದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡದ ಪುಸ್ತಕ 20ನೇ ಅಧ್ಯಾಯದ ಅದರ 30ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. அங்கே ஏசாவையும் யாக்கோபையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಏಸಾವನು ಮತ್ತು ಯಾಕೋಬನ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவருடைய வயிற்றிலிருந்து பிறந்த இரண்டு சந்ததிகள்.
பிள்ளைகள். ಇಬ್ಬರು ತಾವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಗರ್ಭದಿಂದ ಬಂದಂತ ಸಂತತಿಗಳು. தேவன் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு ஒரு மகனை கொடுத்து அவரை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕರೆದು ಆತನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ನಿನಗೆ ಒಂದು ಮಗನನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರು ವಾಗ್ದಾನ அவருக்கு ಮಾಡಿದರು. கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகள் இவர்கள். ಆತನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ 2 ಮಕ್ಕಳು ಇವರು. அவர் 2 பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர். ಅವರಿಬ್ಬರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು. அவர்களில் ஒருவனான ஏசா ஒரு நாள் வெளியிலிருந்து வேகமாய் வீட்டுக்கு கடந்து ಅಲ್ಲಿ வந்தான். ಒಂದು ದಿವಸ ಅವರಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮಗನಾದಂತ ಏಸಾವನು ಒಂದು ದಿವಸ ಮನೆಗೆ ಒಂದು ದಿವಸ ಆತುರವಾಗಿ அவனது ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. சகோதரனாகிய யாக்கோபு அப்பொழுது அமர்ந்து ஒரு கூழ் காய்ச்சி கொண்டிருந்தான். ಆತನು ತನ್ನ ಸಹೋದರನಾದಂತ ಯಾಕೋಬನ ತಾನು ಒಂದು ಪಾಯಸವನ್ನು ಆತನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. 29வது வசனம் சொல்லுகிறது. 29ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆதியாகமம் புத்தகம் 25வது அதிகாரம். ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 25ನೇ ಅಧ್ಯಾಯದ. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். ಒಂದು ದಿನ ಯಾಕೋಬನು ಅಡಿಗೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಏಸಾವನು ಕಾಡಿನಿಂದ ದಣಿದು ಬಂದನು. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். ಅವನಿಗೆ ನಾನು ಬಹು ದಣಿದು ಬಂದಿದ್ದೇನೆ, ಆ ಕೆಂಪಾದ ರುಚಿ ಪದಾರ್ಥವನ್ನು ಈಗಲೇ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಕೊಡಪ್ಪ ಎಂದು ಹೇಳಿದನು. இதனாலே அவனுக்கு ஏதோம் என்ற அந்த பேர் உண்டாயிற்று. ಈ ಸಂಗತಿಯಿಂದ ಏಸಾವನಿಗೆ ಏದೋಮ್ ಎನ್ನುವಂತ ಹೆಸರಾಯಿತು. ஏதோம் என்றால் சிவப்பு என்று பொருள். ಏದೋಮ್ ಎನ್ನುವುದಾದ್ರೆ ಕೆಂಪು ಎನ್ನುವಂತ ಅರ್ಥ. அங்கே ஏதோம் என்ற வார்த்தையை ஏசாவுக்கு குறிப்பதற்கு பயன்படுத்தினார்கள். ಅಲ್ಲಿ ಏದೋಮ್ ಎನ್ನುವಂತ ಪದವನ್ನ ಏಸಾವನಿಗೆ ಗುರುತಿಸೋದಕ್ಕೆ ಅವನ ಹೆಸರಿಗೆ ಸೂಚಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಉಚ್ಚರಿಸಿದ್ದಾರೆ. அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ಅದಕ್ಕೆ 2 ಕಾರಣಗಳುಂಟು. ஒன்று, யாக்கோபை விட ஏசா அதிக சிவப்பானவன். ಒಂದನೇದಾಗಿ ಯಾಕೋಬನಿಗಿಂತ ಏಸಾವನು ಬಹಳ ಕೆಂಪಾದವನು. இந்த ஏசா ஒரு சிவப்பான கூழுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டவன். ಇಲ್ಲಿ ಏಸಾವನು ತಾನು ಒಂದು ಕೆಂಪಾದಂತ ಪಾಯಸಕ್ಕೋಸ್ಕರ ರುಚಿಕರವಾದಂತ ಅಡಿಗೆಗೋಸ್ಕರವಾಗಿ ತನ್ನ ಚೊಚ್ಚಲತನದ ಹಕ್ಕನ್ನು ಆತನು ಮಾರಿ ಬಿಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆகவேதான் அவனுக்கு பட்ட பெயரை சிவப்பு என்று வைத்து விட்டார். ಆದ್ದರಿಂದ ಅವನಿಗೆ ಒಂದು ಹೆಸರನ್ನಿಟ್ಟರು, ಏದೋಮ್ ಕೆಂಪು ಅಂತಾನೆ ಇಟ್ಟರು. அவனிடத்திலிருந்து பிறந்த சந்ததிக்கு ஏதோமியர்கள் என்று பெயர். ಆತನಿಂದ ಹುಟ್ಟಿದಂತ ಸಂತತಿಯವರಿಗೆ ಅವರನ್ನ ಏದೋಮ್ನವರು ಅಂತ ಕರೆದರು. அவன் சிவப்பான ஒரு கூழுக்காக தனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தவன். ಅವನು ಕೆಂಪಾದಂತ ಒಂದು ಅಡಿಗೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ತನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನೇ ಕಳಕೊಂಡವನು. தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து அவன் அலட்சியம் உள்ளவனாய் இருந்தான். ದೇವರು ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದದ ಮೇಲೆ ಅವನು ಬಹಳವಾಗಿ ಅಲಸ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. அவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விட உலகத்தில் தனக்கு ஒருவேளை சோறு பெரிதாய் தெரிந்தது. ಅವನಿಗೆ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಲೋಕದ ಒಂದು ಹೊತ್ತಿನ ಆಹಾರವೇ ಅವನಿಗೆ ಬಹಳವಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. உலகத்தில் கிடைக்கிற ஐஸ்வர்யமும் பணமும் காசும் அவனுக்கு பெரிதாய் தெரிந்தது. ಲೋಕದಲ್ಲಿ ಲಭಿಸುವಂತ ಐಶ್ವರ್ಯ, ಹಣ, ಆಸ್ತಿ ಅವನಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. அதற்காக அவன் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழக்கவும் துணிந்தான். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅವನು ದೇವರು ಕೊಡುವಂತ ಆಹಾರವನ್ನು ಬೇಕಾದ್ರೆ ಕಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅವನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದನು. அவன் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்த ನಿರ್ವಿಸಾரம் உள்ளவனாய் இருந்தான். ಅವನ ದೇವರ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಕಾರ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಅವನು ಹಲ್ಲೆಲೂಯ ನಗ್ನನಾಗಿ ಅರಿಯದವನಾಗಿದ್ದನು. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய தேவன் ವೈರಿ என்று. ಹಲ್ಲೆಲೂಯ, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಅವನು ಕರ್ತನ ವೈರಿಯಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು. இது யாரோ ஒரு தேவனை அறியாத மனுஷனை பற்றி அப்படி சொல்லவில்லை. ಇಲ್ಲಿ ದೇವರನ್ನು ತಿಳಿಯಲ್ಪಡದಿರುವಂತ ಮನುಷ್ಯನ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೀತಾ ಇದೆ. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஈசாக்கினுடைய சந்ததியிலே பிறந்த ஒருவனை பற்றி சொல்லுகிறது. ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಈಸಾಕನ ಸಂತತಿಯಿಂದ ಹುಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಮನುಷ್ಯನ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾ அவன் யாக்கோபு அறிந்திருந்ததை போலவே தேவனை அவன் துவக்கத்தில் இருந்து அறிந்திருந்தான். ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡನೋ ಈತನು ಸಹ ಆರಂಭದಿಂದಲೇ ಅವನು ದೇವರನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದನು. ஆனால் அவன் தேவனை விட உலக காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ಆದರೆ ಅವನು ದೇವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಲೌಕಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅವನು ಪ್ರಾಮುಖ್ಯವಾದಂತ ಸ್ಥಾನವನ್ನು இதை ಕೊಡ್ತಾ ಇದ್ದನು. கர்த்தர் ನಿರ್ವಿಸಾரம் என்று சொல்லுகிறார். ಇದನ್ನು ದೇವರು ಆತನು ನಗ್ನತೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳಿದರು. அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கவலை இல்லை. ಅವನಿಗೆ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து கவலை இல்லை. ಆತನಿಗೆ ಕರ್ತನ ಮಾತಿನ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. தன் வயிறு நிறைந்தால் போதும். ತನ್ನ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿದ್ರೆ ಸಾಕು. தன்னுடைய வாழ்க்கை வளமுள்ளதாக இருந்தால் போதும். ತನ್ನ ಜೀವಿತವು ಚೈತನ್ಯದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕು. அவனுடைய களஞ்சியத்திலே பணமும் காசும் நிரம்பினால் போதும். ಅವನ ಕಣಜದಲ್ಲಿ ಹಣವು ಮತ್ತು ಸಂಪತ್ತು ತುಂಬಿದ್ರೆ ಸಾಕು. அவன் எதையும் விற்க துணிவான். ಅವನು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾರೋದಕ್ಕೆ ಅವನು ಸಿದ್ಧ. அவன் எதையும் இழக்க துணிவான். ಅವನು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಕಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. இந்த ನಿರ್ವಿಸಾರத்திற்கு சிவப்பு என்பது அடையாளமாய் காட்டப்பட்டிருக்கிறது. ಈ ನಗ್ನತೆಗೆ ಕೆಂಪು ಎನ್ನುವಂತ ಒಂದು ಸೂಚನೆನೇ ಅದು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತರಾಗಿರುತ್ತದೆ. இதைத்தான் தேவன் நம்முடைய மாநிலத்திலே சுட்டி காண்பிக்கிறார். ಇದನ್ನೇ ದೇವರು ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಸೂಚಿಸುತ್ತಾ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த சிவப்பு என்கிற இந்த ನಿರ್ವಿಸಾರ பாவம் இந்த மாநிலம் முழுவதும் விரவி ಈ கிடக்கிறது. ಕೆಂಪು ಎನ್ನುವಂತ ನಗ್ನತೆಯ ಪಾಪವು ಈ ದೇಶ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಹರಡುತ್ತಾ ಅದು ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் தேவனை அறியாத மனிதர்களை குறித்து இந்த வார்த்தையை சொல்லவில்லை. ಅವರು ದೇವರನ್ನು ತಿಳಿಯಲ್ಪಡದಿರುವಂತ ಮನುಷ್ಯರ ಕುರಿತಾಗಿ
ಕುರಿತಾಗಿ ಅವರು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ಕರ್ತನನ್ನು ನಂಬಿರುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் ஆண்டவராகிய கர்த்தர் திருச்சபைகளை குறித்து சொல்லுகிறார். ಕರ್ತನಾದಂತ ದೇವರ ಸಭೆಯ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தர் ஊழியக்காரர்களை குறித்து சொல்லுகிறார். ಕರ್ತನು ಸೇವಕರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேவனை அறிந்திருக்கிற சந்ததியே உன்னையும் என்னையும் குறித்து சொல்லுகிறார். ದೇವರನ್ನು ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಸಂತತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீ தேவனுடைய காரியத்தை விட உலகத்தை மேன்மைப்படுத்துகிறாய். ನೀನು ದೇವರ ಕಾರ್ಯಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ನೀನು ಸನ್ಮಾನ ಕೊಡುತ್ತಾ ಇದೀಯ. நீ கர்த்தருடைய பெயரை சொல்வதன் மூலம் உனக்கு பொருள் வர வேண்டும் என்று நினைக்கிறாய். ನೀನು ಕರ್ತನ ಹೆಸರನ್ನು ಹೇಳುವುದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿನಗೆ ಹೊಗಳಿಕೆ ಬರಬೇಕೆಂದು ನೀನು ಎದುರು ನೋಡುತ್ತೀಯ. கர்த்தருடைய நாமத்தினால் உன்னுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளுகிறாய். ನೀನು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಂರಕ್ಷಣೆಯನ್ನು ನಿನ್ನ ಸುರಕ್ಷಿತನ ನಿನ್ನ ವಸತಿಗಳನ್ನು ನೀನು ಅಧಿಕ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೀಯ. உன்னுடைய சபைகளிலேயும் ஊழியத்திலும் ஜனங்களுக்கு செய்கிற உத்தரவாதம் அற்று போய்விட்டது. ನಿನ್ನ ಸಭೆಯಲ್ಲೂ ನಿನ್ನ ಸೇವೆಯಲ್ಲೂ ನಿನ್ನ ಜನರಿಗೆ ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂತ ಜವಾಬ್ದಾರಿ ಅದು ಕುಂದಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. அதில் வேடிக்கையும் வினோதங்களும் விளையாட்டுகளும் கேளிக்கைகளும் நிறைந்திருக்கிறது. ಅದು ನೋಡುವುದಕ್ಕೂ ಮನೋರಂಜನೆಯಿಂದ ತುಂಬಲ್ಪಡುವುದಕ್ಕೂ ತಮಾಷೆಗೂ ಅದು ಅದರಲ್ಲೇ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿರುವಂತದಾಗಿದೆ. அதிலே ஆட்டமும் பாட்டமும் விபச்சாரம் வேசித்தனமான கிரியைகள் காணப்படுகிறது. ಅದರಲ್ಲಿ ಆಟವು ಪಾಠವು ವ್ಯಭಿಚಾರದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ವೇಶ್ಯತನದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. இது கர்த்தருடைய ஆவியினால் நாங்கள் உற்சாகத்தில் செய்கிறோம் என்று சொல்லுகிறார். ಇದು ಕರ್ತನ ಆತ್ಮನಿಂದ ಬಹಳ ಉತ್ಸಾಹಕರವಾಗಿ ನಾವು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ தேசம் அழிந்துபட்டு கொண்டிருக்கிறது. ಇದು ದೇಶ ನಾಶವಾಗುತ್ತಾ ಇದೆ. தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ದೇವರು ಹೇಳಿದಂತ ಮಾತುಗಳದು ನೆರವೇರುತ್ತಾ ಇದೆ. ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಜನರು ಅವರು ಬಹಳವಾಗಿ ಒದಲಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உலகம் தன்னுடைய கடைசி சுற்றில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ಲೋಕವು ತನ್ನ ಕಡೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಬಹಳ ತತ್ತರಗೊಂಡಿದೆ. ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் குழந்தைகளுமாய் கொத்து கொத்தாய் மரித்துக் ಗಂಡು கொண்டிருக்கிறார்கள். ಹೆಣ್ಣು ಅವರು ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಅವರು ಸಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதை குறித்து கவலைப்படுகிறவன் இல்லை. ಅದರ ಕುರಿತಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡುವವನಿಲ್ಲ. அதற்காக முழங்காலை முடக்குகிறவன் இல்லை. ಅದಕ್ಕಾಗಿ ಮೊಣಕಾಲು ಮಡಚುವವನಿಲ್ಲ. இவர்கள் அறிந்திருக்கிற கர்த்தர் என்பவர் தங்களுடைய வசதியை